ஜெயம் ரவி சார் தான் கூப்பிட்டு, ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு இதை ஒரு தடவை கேட்டுருங்க அப்படின்னு சொன்னார். நான் கார்த்திக் சார் வந்தார். வந்தப்போ கதை சொன்னார். கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி டே டு டே எல்லாரும் கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம், அது சந்தோஷமான ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கும். ஏன்னா இப்போ வர படங்களில் மெயினாக மிஸ் ஆகுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக பார்க்குற ஒரு லவ்லியான, ஒரு காமெடியான, ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை இன்றைக்கி சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜேன்ராவில் ஒரு கதை வந்தது ஒன்று எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இட்ஸ் அ அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு படமாக இது வர்றது டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம். கதை கேட்டதை நான் உடனே எஸ் சொல்லிட்டேன். எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கதை பிடிச்சதுன்னா முதல்ல ஜம்ப் உள்ள, அவ்வளோதான். அது மாதிரி அப்போ ரவி சார்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பூஜை வரைக்கும் வந்துருச்சு. அந்த நம்ம சாரு இவர் எல்லாம் ஒரு பயங்கர நடிப்பு பட்டாளங்கள்லாம் உள்ளே வந்தாச்சு. மல்டி ஸ்டார் காஸ்டிங் ஒரு அருமையான ஒரு படமாக இது இருக்கும். உங்கள் எல்லாரையுமே